Welcome, dear brothers and sisters. This is your intermediate stage part 5. இந்த பார்ட்ல நம்ம வந்து WXYXZ இது வந்து டபுள் ஜிக்ஸாகும் ட்ரிபிள் ஜிக்ஸாகும் எப்படி கண்டுபிடிக்கலாம், மெஷர்மெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம், இது வந்து டெக்ஸ்ட் புக்லேயே கிடையாது. நீங்க எப்படி பார்க்கலாம், நீங்க எப்படி யோசிக்கணும், ஒரு WXYXZ அந்த டைம்ல எப்படி யோசிக்கலாம், எப்படி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது வந்து நம்ம பார்க்க போறோம். யூஸ்வலா நம்ம எப்படி ஒரு கரெக்ஷன்ல இருக்கும்போது இதெல்லாம் WXYZ வந்து கரெக்ஷன் ஃபேஸ் தான். ஓகே, கரெக்ஷன் ஃபேஸ்ல நம்ம என்ன யோசிப்போம், இது வந்து ஏ இல்லைன்னா பி இல்லைன்னா சி. ஓகே, இது வந்து ஏபிசியில போயிட்டு இருக்கோன்ட்டு. ஓகே, இது வந்து நம்ம யூஸ்வலா யோசிப்போம். ஒரு ஒன் டவுன் மூவ் ஏக்கு அப்புறம் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஒரு பி வரப்போகுது. பியில் எப்படி வேவ் வரலாம், பிக்குள்ள சப் வேவ்ஸ் எப்படி இருக்கலாம், எனி வேவ்ஸ் இருக்கலாம். இது வந்து ஏபிசி இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ட்ரையாங்கிள் இருக்கலாம், இல்லைன்னா டயகனல் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபிளாட் சைட்வேஸா போயிருக்கலாம் மார்க்கெட். அது வந்து பிக்குள்ள எதுவுமே வரலாம். ஆனா பில முக்கியமான என்னன்னா டைம் பாஸ் ஆகும், நிறைய வந்து டைம் வேஸ்ட் ஆகும் பி வேவ்ல. இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்லுவாங்க. இருக்குதே ஏபிசி டேஞ்சர், ஏபிசியில இருக்கிற மெயின் டேஞ்சரான வேவ் பி. ஓகே, ஆனா உடனே நீங்க பார்ப்பீங்க சில டைம் வந்து மார்க்கெட்ல பி வேவ் வந்து யோசிப்பீங்க, ஓகே பி வேவ் வரப்போகுதுன்ட்டு மார்க்கெட்ல ஏக்கு அப்புறம் பி வரப்போகுது. ஆனா சடனா வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபாஸ்டான மூவ் கொடுக்கும். ஓகே, ரொம்ப ஸ்பீட் ஆனா மூவ் வந்துடும் மார்க்கெட்ல. இந்த ஸ்பீடான மூவ் வந்து நீங்க எதுவுமே இன்டர்னல் வேவ் சப் வேவ்ஸ் இல்லாம ஒரு ஃபாஸ்டா ஒரு மூவ் வந்துச்சுன்னா அது வந்து பி வேவ் கிடையாது. பி வேவ் என்னன்னா மெயின் வந்து டைம் பாஸ் ஆகும், அதுக்குள்ள இதெல்லாம் ஆகும். இது இப்படி டிஃப்ரெண்டான சப் வேவ்ஸ் எல்லாம் வரும். ஆனா இந்த வேவ்ல கேப் அப்பா இல்லைன்னா கேப் டவுனா, பேரிஷ்ல கேப் டவுன் ஆனா போயிட்டே இருக்கும். நீங்க தெரியாம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வந்துடும் மார்க்கெட். அது வந்து எக்ஸ் வேவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது வந்து எக்ஸ் வேவ்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து எக்ஸ் வேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் திரும்பி சொல்றேன். நீங்க வந்து அனலிஸ்ட்ல இருக்கும்போது, அனாலிசிஸ் பண்ணும்போது லைவ் மார்க்கெட்ல நீங்க கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்கீங்க, இது வரலான்ட்டு நீங்க வந்து முன்னாடியே மைண்ட்ல வச்சிருக்கணும். ஓகே, இது வந்து ஏ பி, ஏவுக்கு அப்புறம் பி வரும். பில உடனே எதுவுமே உள்ள இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வராம சப்வேவ்ஸ் வராம ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா எக்ஸா தான் வரும். ஓகே, உடனே ஒரு எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒரு ஸ்ட்ரெயிட்டா லைன் வருது. ஓகே, எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, எவ்வளோ தூரம் போகலாம் இந்த எக்ஸ் வேவ். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தது மார்க்கெட்ல எல்லாம், நான் உங்களுக்கு ஷார்ட்டா மூலியம் சொல்றேன், ஷார்ட்கட் சொல்றேன். நான் வந்தது எல்லா எக்ஸ் வேவ் வந்து மினிமமா 61 இல்லைன்னா 78% கிட்ட வரும் மினிமம். இதை தாண்டி கூட போலாம், பரவாயில்ல. ஆனா இது வந்து பழைய ஹை வந்து பிரேக் பண்ணாம இருக்கும். ஓகே, மினிமம் 61 இல்லைன்னா 78 இந்த ஜோன் கண்டிப்பா வரும் இந்த எக்ஸ் வேவ். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த எக்ஸ் வேவ் இவ்வளவு தூரம் வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டோம் இது வந்து எக்ஸ் வேவ்ன்ட்டு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஏ இருந்துச்சு, இப்போ எக்ஸ் வேவ் இருந்துச்சு. ஸோ ஏக்கு வந்து நம்ம டபிள்யூ எழுத போறோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு லெட்டர் சேஞ்ச் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும், இப்போ டபிள்யூ ஆச்சு, எக்ஸ் வேவ் வந்துச்சு, கண்டிப்பா வந்து ஒய் வேவ் வரப்போகுது. ஒய் எப்படி வரும், இது வந்து ஒன் ஜிக்ஸாக்னா அடுத்த ஜிக்ஸாக் வரப்போகுது மார்க்கெட்ல. ஜிக்ஸாக் என்ன 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 மீனிங், ஜிக்ஸாக் என்ன மீனிங் நான் வந்து ஆல்ரெடி பிகினர் ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கேன். WXY ஒய்க்கு ஜிக்ஸாக் என்னன்னு மீனிங் என்னது. ஓகே, உங்களுக்கு தெரியல, நான் சும்மா 5-10 மினிட்ஸ் வீடியோ அது பாஸ் பண்ணிட்டு அது வீடியோ போயிட்டு பாருங்க, இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். ஓகே, அது வந்து பார்த்துட்டு திரும்பி இங்க வந்துருங்க. ஸோ ஓகே, ஒய் வந்து ஒரு ஜிக்ஸாகா வரப்போகுது, நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். சரிங்களா, ஸோ ஜஸ்ட் ஒரு இது மார்க் பண்றதுக்கு நான் பண்றேன் WXY. ஸோ ஒய்க்குள்ள ஜிக்ஸாக் வரும், அது நம்மளுக்கு தெரியும், நம்ம ரெடியா இருக்கோம். ஆனா நான் உங்க கேள்வி கேட்கிறேன், இது வந்து ஒய் ஜிக்ஸாக் வரப்போகுது, இது உள்ள எப்படி வரப்போகுது, இதை மார்க் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லாமா ஒய் இவ்வளோ தூரம் போவோம்ன்ட்டு? ஆமா, இது வந்து சொல்லலாம். நான் பார்த்தது மார்க்கெட்ல ஒய் வேவ் வந்து கண்டிப்பா வந்து 1x கிட்ட ஃபிபனாச்சி கிட்ட வந்துடும். ஓகே, ஒய் வேவ் வந்து கண்டிப்பா இவ்வளவு தூரம் கண்டிப்பா வந்துடும். 1x இருந்து 1.23x கிட்ட மினிமமா வந்துடும் ஒய் வேவ்.
அப்பப்ப இது வந்து தாண்டி போயிடும். சில டைம்ஸ் வந்து தாண்டி போயிடும், பரவாயில்ல. ஆனா கண்டிப்பா இது 1x இல்லைன்னா 123x கிட்ட வந்துடும் மார்க்கெட் y வேவ்ல. ஓகே, இது வந்து இதுக்குள்ள இருக்குது. நம்ம ஏ கால்குலேட் பண்ணி பி கால்குலேட் பண்ணி சிக்கு முன்னாடி இது வந்து ப்ரைஸே ரெடியே ஆகல. இங்கதான் இப்பதான் ஊந்துது ப்ரைஸ். ஓகேங்களா, இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு y வேவ். அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் இவ்வளவு தூரம் வரப்போகுதுன்ட்டு. அதுதான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா புக்ஸ்ல இல்லாம இதுதான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் பார்த்தது இவ்வளோ கண்டிப்பா வந்துடும் மார்க்கெட் இவ்வளவு தூரம். ஓகே, இப்ப நம்ம வந்து வைக்குள்ள ஏபிசி போயிட்டு இருக்கு. நம்ம அந்த ஏபிசி கால்குலேட் பண்ணிடலாம். அது நார்மல். நீங்க ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு ஏபிசி எப்படி கால்குலேட் பண்றதெல்லாம். இப்போ நீங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல வந்து ஏசி வேவ் வந்து ரொம்ப தூரமா வந்துச்சு. ஒரு எக்ஸாக்டா 138 கிட்ட வந்துச்சு. ஓகே, இங்க இருந்து திரும்பி பவுன்ஸ் ஆச்சு. ஓகே, இது வந்து WXY. நீங்க பாத்துவீங்க எக்ஸ் எவ்வளவு தூரம் போகலாம், ஒய் எவ்வளவு தூரம் போகலாம். ஒய்க்குள்ள ஏபிசி கண்டிப்பா வரவே ஆகணும். ஓகே, அடுத்து வந்து இப்போ ஒய்க்கு அப்புறம் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நிறைய பேர் இங்கதான் நீங்க எவ்வளவு நல்ல அனலிஸ்ட் வரும். எப்படின்னா, முன்னாடியே உங்களுக்கு தெரியும் WXY ஓன்லி திரும்பி ஒரு எக்ஸ் வேவ் வந்துச்சுன்னா நீங்க உஷாரா இருக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நீங்க யாருமே சொல்ல முடியாது அடுத்த வேவ் வந்து XY வரப்போகுதுன்ட்டு. உடனே நீங்க அடுத்த வேவ் வந்து எப்படி நார்மலா வரும், 1 2 3 4 5 வரும். ஆனா உடனே ஜஸ்ட் ஒரு கேப் அப் பண்ணி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்க ஒரு வேவ், எதுவுமே இன்டர்னல்ஸ் புரியாம ஒரு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு வேவ், இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு. ஓகே, அது வந்து நீங்க வந்து அப்ப புரிஞ்சுக்கணும், ஆமா இது வந்து திரும்பி ஒரு எக்ஸ் வேவ் வரப்போகுதுன்ட்டு மார்க்கெட்ல. ஓகே, திரும்பி ஒரு எக்ஸ் வேவ் வரப்போகுதுன்னா எவ்வளவு தூரம் போகலாம்? சேம் ரூல். இது வந்து 68ல இருந்து 70% கண்டிப்பா போகும். பழைய வேவ் 61.8 இல்லைன்னா 78%. அதான் ரீட்ரேஸ்மெண்ட் ஃபிபனாச்சியில கண்டிப்பா போகும். 0.618 0.78. ஓகே, இது வந்து கண்டிப்பா அவ்வளவு தூரம் போகும். இன்னும் கொஞ்சம் மேல போகலாம். ஆனா பழைய ஹை வந்து தாண்டி போகாது. பழைய எக்ஸ் மாதிரி தான். ஓகே, இதுவும் ஒரு எக்ஸ் வேவ். இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம வரப்போகுது. நீ இங்கேயே சொல்லிக்கலாம், இது வந்து திரும்பி மேல போகுது எக்ஸ் வேவ். நீ ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கு வேவ். ஓகே, இங்க சரி, ஓகே ஒரு எக்ஸ் வேவ் வரப்போகுது, அதுக்கப்புறம் திரும்பி இந்த லோ வந்து பிரேக் ஆக போகுது நீங்க முன்னாடியே சொல்லலாம். ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் இது வந்து எக்ஸ் வேவ்க்கு அப்புறம் திரும்பி வரப்போகுது ஒரு ஜெட் வேவ். ஓகே, இப்போ நீங்க டபுள் ஜிக்ஸாக் இங்க முடிஞ்சுது. WXY வந்து உங்க டபுள் ஜிக்ஸாக் இப்ப நீங்க பாக்குறீங்க, ட்ரிபிள் ஜிக்ஸாக் பாக்குறீங்க. டபுள் எக்ஸ் போட்டு ஒரு தேர்ட் ஜிக்ஸாக் வந்து ஜெட் வேவ். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஜெட் வேவ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஜெட் வேவ் எப்படி வரும்? ஜெட் வேவ் வருது திரும்பி ஏபிசியில. இந்த எக்ஸாம்பிள்ல வந்து ரொம்ப கஷ்டம் இருந்தது லைவ் மார்க்கெட் கண்டுபிடிக்கிறது எக்ஸ் வேவ், சரி ஏபிசி. நம்ம இண்டிகேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியாச்சு இந்த பாயிண்ட்ல. நீ இண்டிகேட்டர்ஸ் இல்லாம இந்த வேவ் வந்து ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறதுக்கு. இப்ப நீங்க பாத்தீங்க ஜெட் வேவ் ஒரு ஜிக்ஸாக்ல எப்படி ஜெட் வேவ் வரணும். ஜெட் வேவ் வந்து திரும்பி ஏபிசியா வரணும். ஏபி திரும்பி 5 வேவ் சி. ஓகே, இது வந்து வரணும் எப்படி? ஓகே, இந்த ரியல் மார்க்கெட்ல இது வந்து ரொம்ப கஷ்டம் இருந்தது பிடிக்கிறது. ஆனா நம்ம இண்டிகேட்டர்ஸ் மூலியமா கொஞ்சம் பிடிச்சிட்டோம். ஏ வந்து இங்க இவ்வளவு வரும், பி வந்து ரொம்ப சின்னது. ஓகே, பி வந்து அப்பப்ப ரொம்ப சின்ன வரும். அந்த டைம்ல சி வேவ் வந்து கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, சி வேவ் வந்து கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் ஆகும். சி வேவ்ல இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. ஓகே, 1 2 3 4 5 சி வேவ்க்குள்ள. ஸோ இது வந்து ஜெட் சிக்குள்ள வேவ்ஸ். இது 1 2 3 4 5 இப்படி. ஓகே, இது வந்து உங்க ஜெட் வேவ். ஆனா திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறேன், ஜெட் வேவ் முன்னாடியே உங்களுக்கு நீங்க சொல்லலாமா எவ்வளவு தூரம் வரப்போகுது ஜெட் வேவ்? ஆமா நீங்க சொல்லலாம். எப்படி? திரும்பி எப்படி y வேவ் கால்குலேட் பண்ணோம் அப்படிதான் ஒரு ஜெட் வேவ் கால்குலேட் பண்றோம். இங்க போட்டு ஜெட் வேவ் வந்து 1x கிட்ட வரலாம். 1xல இருந்து 123x கிட்ட இந்த ஜோன்ல வந்துடலாம், பார்க்கலாம் ஜெட் வேவ் வரத்துக்கு. ஓகே, ஸோ நீங்க இந்த ஜோன்ல வந்துச்சு நீங்க உஷாரா இருப்பீங்க. அவ்வளவுதான். நீங்க முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 1AB இதெல்லாம் தேவையில்லாம நீங்க முன்னாடியே சொல்லலாம் இவ்வளவு தூரம் வரப்போகுது ஜெட் வேவ் வந்துட்டு. ஓகே, அதுதான் கணக்கு. இப்ப ABC ஜெட்டுக்குள்ள இருக்குது. நீங்க பார்த்துட்டீங்க. நீங்க ஜெட் வேவ்ல
எப்படி கால்குலேட் பண்ண பார்த்துட்டீங்க. Z வேவ்க்குள்ள ஏபிசி ட்ரிபிள் ஜிக்ஸாக் Y எப்படி கால்குலேட் பண்ண பார்த்துட்டீங்க. X வேவ் எப்படி கண்டுபிடிக்கணும் அதை பார்த்துட்டீங்க. எப்படி கால்குலேட் பண்ணணும் அது பார்த்துட்டீங்க. இப்ப இருக்குது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது? இப்ப எதுக்கு WXY XZ இந்த 3 ட்ரிபிள் ஜிக்ஸாக் வேவ் WXY XZ எதுக்கு இது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் சொல்லுவாங்க? எதுக்குன்னா இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் எல்லாம் நான் தான் பேர் வச்சேன். இதுக்கு டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நான் தான் பேர் வச்சேன். இது ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். எதுக்குன்னா இது வந்து Z-க்குள்ள இருக்கு, இது பி வேவ். ஓகே, எப்ப Z போகுது முடிச்சுட்டு ZB வேவ் ரொம்ப ஃபாஸ்டா ரீட்ரேஸ் ஆயிடும். ஓகே, ரொம்ப ஃபாஸ்டா ZB-யோட வேவ் ரீட்ரேஸ் ஆயிடும். இதுதான் மெயின் முக்கியமான இந்த வீடியோல முக்கியமான பாயிண்ட். இதுதான் Z வேவுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபாஸ்ட் ரீட்ரேஸ் ஆகுது Z வேவ் B வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவா இல்லைன்னா ஃபாஸ்டா திரும்பி ஃபுல் அண்ட் ஃபுல் Z வேவ் வந்து ரீட்ரேஸ் ஆயிடும். ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் நமக்கு தெரியும். இப்படி Z வேவ் வரப்போகுது, வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் B வேவ் வரைக்கும் கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட் மூவ் வரப்போகுதுன்ட்டு. ஓகே, அது நமக்கு தெரியும். எதுக்கு இப்படி வருதுன்னா இந்த கரெக்ஷன் வந்து ரொம்ப டஃப் கரெக்ஷன், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன். நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமா காசு எடுத்து மார்க்கெட்ல வந்துருவாங்க. என்ன நடக்குது மார்க்கெட்ல எதுவுமே தெரியாம மார்க்கெட் ஓகே மேல போகுது வாங்கிடலாம், கீழே போகுது வாங்கிடலாம். 5 பேர் அப்படி சொல்றாங்க வாங்கிடலாம், மார்க்கெட் மேல போகுது வாங்கிடலாம். என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினேன் யார்கிட்ட போயிட்டு அவங்க வந்து மார்க்கெட் மேல போகுது, இதுதான் டார்கெட், இதுக்கு மேல பை பண்ணுங்க, இது கீழே செல் பண்ணுங்க சொல்லிட்டான், நான் பண்ணிட்டேன். ஆனா மார்க்கெட்டுக்கு லாஸ் ஆச்சு. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பிளே பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சர் படிக்கணும், அது இல்லாம டைரெக்டா வந்து காசு தான் சம்பாதிக்கணும், ஒரு ஏடிஎம் மிஷின் யோசிப்பாங்க. அவனுக்கு எல்லாமே இது வந்து பதில் சொல்லலாம். இந்த ஸ்ட்ரக்சர் WXY எல்லாமே தூக்கி வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல வந்து ஓன்லி ப்ரொஃபஷனல்ஸா ஆடுவாங்க. ஓகே, ஃப்ரீயா இருக்குது மார்க்கெட், மேல கீழே எங்க போகுதுன்னு தெரியாம ஃப்ரீயா இருக்கும் மார்க்கெட். அந்த டைம்ல ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும் மார்க்கெட், யாருமே இருக்க மாட்டாங்க, டம் மணி சொல்லுவாங்க. இப்ப ஸ்மார்ட் மணி ஒரே அடியில மேல போயிடும் மார்க்கெட் இவ்வளோ ஃபாஸ்டா. ஓகே, இதுதான் முக்கியமான WXY XZ ஓட வேவ். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, ஹை ப்ராபபிலிட்டி செட்டப், அது வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இன்னொரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. அது வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், பிரேக் அவுட் ஆச்சுன்னா எவ்வளவு தூரம் போகலாம், பிரேக் டவுன் ஆச்சுன்னா எவ்வளவு தூரம் போகலான்ட்டு பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.